நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கார வடை செஞ்சுருப்போம், உளுந்து வடை செஞ்சுருப்போம். நீங்கள் புளி வடை செஞ்சுருக்கீங்களா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். 1 டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் கடலப்பருப்பு இல்லைனா துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குமோ அது போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நைட் நல்லா ஊற வச்சிடணும். இங்கே பாருங்களேன், நல்லா ஊறிடுச்சு. நல்லா இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிடணும். துணியில் இல்லைனா அந்த மாதிரி ஃபில்டரில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், கிரைண்டரில் போட்டுட்டு அரைக்க வேண்டியது தான். தண்ணி இல்லாமல் நல்லா இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு எலுமிச்சக்காய் சைஸுக்கு புளி எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய், 10-15 சின்ன வெங்காயம், தேங்காய், கருவேப்பிலை, அவ்வளோதான். இதெல்லாம் போட்டுட்டு 1-2 மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் அரிசி பருப்பு ஓடிட்டுருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த மிக்சி ஜாரில் போட்டதை கொண்டு வந்து இதில் போட்டுடணும். போட்டுட்டு நல்லா அந்த கை வச்சு நல்லா தள்ளி தள்ளி விடுங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சிக்கணும், அவ்வளோதான். ஊற்றக்கூடாது எக்காரணத்தை கொண்டும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா கரன் அப்படி எடுத்துடணும். நம்ம ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. அது பால் பாக்கெட் கூட நம்ம வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தட்டிக்கோங்க. ரொம்ப மொத்தமாகவும் வேணாம், ரொம்ப மெல்லிசாகவும் வேணாம், ஓரளவு மீடியம் தட்டிட்டு எண்ணெய் லைட்டாக காய வச்சுக்கோங்க. காய வச்சுட்டு அதில் நம்ம இந்த மாதிரி போட்டுற வேண்டியது தான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பதம் இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மேலே உப்பிட்டு வருது இல்லையா, பூரி மாதிரி, இதுதான் கரெக்டான பதம். நல்லா உப்பணும். இல்லை தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு, உப்பலை அப்படின்னா அது சரியான பதம் கிடையாது. தண்ணி நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வராது ஷேப், நம்மளுக்கு பிஞ்சு பிஞ்சு போயிடும். அவ்வளோதான். இந்த பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். நீ ஒவ்வொன்றா நம்ம எடுத்துட வேண்டியது தான். அப்படி அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புளி வடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வந்து அந்த பூரி எப்படி சுட்டா உள்ளே எப்படி கேப் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேங்க. பாய்.